இப்போ கோபிநாத் வந்து சமூக போராளியாக உயர்ந்து நிற்கிறார். பா நான் மனுஷன் என்ன மாதிரி பேசினாரு. சமூகத்தை நம்ம நின்று குரல் கொடுத்தார். மனித உயிர்கள் வந்து மிக முக்கியம் இல்லையா? நாய்களை வந்து பாதுகாக்கிறேன், நாய்களை வந்து அரவணைக்கிறேன்னு சொல்லிட்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்பு, அந்த பாதிப்பு அடைந்து இருக்கக்கூடியவர்கள், குழந்தைகள் இழந்தவர்கள் அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. பார்க்குறீங்களா நீங்கள்? உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியில் என்ற மாதிரி நாயை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ, நாய் மீதான பற்றுதலோடு இருக்காங்களோ அவங்கள எதிரிகள் மாதிரி சித்தரிக்கிற வேலை இங்கே நடந்துட்டு இருக்கு. கோபிநாத், நீங்கள் எத்தனை விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்கீங்க? மனிதர்கள் மீதான அக்கறை உங்களுக்கு அவ்வளோ இருக்குல்ல? எத்தனை குழந்தைகள் தொடர்ந்து பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டு செத்து போன குழந்தைகள், எத்தனை குழந்தைகள் இருக்குது? நீ ஒரு டிபேட் பண்ணிருக்கியா? நீ ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க? மனிதனே பலவிதமான மிருக குணங்களை கொண்டவன். அவனால் எங்கள் சமூக குற்றங்கள் எவ்வளோ நடக்குது? அதில் 1% நடக்குது அந்த நாயால். 1%. மனிதர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விபத்துக்கள், மரணங்கள், அதோட இந்த நாயை ஒப்பிட்டு பார்த்தா 1% நடக்குமாடா? அதை அவ்வளோ பூதாகரமாக்கி அங்கங்கே செய்திகளை கொண்டு போயிட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்த்து என்ன பண்ண போறீங்க நீங்கள்? இந்த நாய்கள் பெருக்கத்திற்கும் இந்த நாய்கள் வந்து இந்த அளவு வந்து வெறி பிடிச்ச அலையத்துக்கான காரணம் என்ன? அதை தடுக்க தவறிய அந்த அரசு மீது பாய மாட்டீங்க. நம்ம அந்த கோபிநாத் கிட்ட கேட்குறோம், நீ சமூக பிரச்சனை நீயா நான் எடுத்து பேசுறல, எதெல்லாம் பேசியிருக்க? உங்களுக்கு பாதிப்பு வராத அளவு, கோபிநாத் அவர்களே, உங்களுக்கு பாதிப்பு வராத அளவு வந்து சில சமூக விஷயங்களை மேலோட்டமாக எடுத்து அப்படி தூவிட்டு போயிருப்பீங்க, அவ்வளோதான். இப்போ லாக்அப் டெத் நடந்தது. வா கோபிநாத், நீ வந்து ஒரு டிபேட் பண்ணிருக்கலாமே. இது போல காவல்துறையினரால் பொய் கேஸ் புனையப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை இப்படி உட்கார வச்சு அதன் மூலமாக வந்து அந்த வெளியில் மக்கள்கிட்ட பரப்பி விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கலாமே. ஏன்னா அரசாங்கம் ஒன்று சும்மா விட்டுருக்குமா? கோபிநாத், நீங்கள் வெளியே வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் அதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, பார்த்துருக்கேன். நீங்கள் எந்த இடத்துல ஒரு சம்பவத்துக்கான உங்களுடைய நிலைப்பாட்டையோ இல்லை உங்களுடைய எதிர்ப்பையோ இல்லை உங்களுடைய கருத்தையோ கண்டனத்தையோ பதிவு பண்ணியிருக்கீங்க கோபிநாத்? தைரியமான ஆம்பளையா தான் நீ அடுத்த எபிசோடு வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய ப்ரெசண்ட்டில் என்ன போதோ மனித வர்க்கத்திற்கு எதிரான அந்த குற்றத்தை எடுத்து பாதிக்கப்பட்டவர்கள் இப்படிக்கா உட்கார வச்சு அதற்கான தீர்வையோ இல்லை விழிப்புணர்வையோ ஏற்படுத்த முடிஞ்சால் ஏற்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு தைரியமான ஆம்பளையா தான் நிற்பானே. நாய்கள் கடிச்சோ இல்லை நாய்கள் குறுக்க வந்தோ மனித உயிர்கள் போகக்கூடாது. ஆமாம், போகக்கூடாது. மற்ற இதில் போகலாமா? மற்ற இதில் போயிடலாமா? குழந்தைகள் உயிரோ பெரியவங்க உயிரெல்லாம் போயிடலாம். மனிதன் செய்கிற தவறால போயிடலாமா? அதுக்கு நீங்கள் என்ன குரல் கொடுத்தீங்க? இதை தடுக்க தவறிய இந்த அரசின் அலட்சியத்தை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை இந்த கோபிநாத்துக்கும் சரி சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களுக்கு. ஏன்னா சொல்லிட்டா கோபிநாத்துக்கு ரிவீட் அடிச்சிடுவாங்களே. பேசிட முடியுமா கோபிநாத்தை? மாநகராட்சி எடுத்து பேசுகிறேன். இந்த வெட்டரி ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள்லாம் நாயா பிடுங்குறீங்க. நாய்களை கொண்டு போயிட்டு தடுப்பூசி போடலாம்ல, நாய்களை கொண்டு போயிட்டு குடும்ப கட்டுப்பாடு செய்யலாம்ல, புடுங்கிறதுக்கான நீங்களாம் இருக்கிறீங்கன்னு கோபிநாத் கேள்றான். உங்களுக்கு தைரியம் தான் கேளுடா. உன்னால் கேட்க முடியுமா?